கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பாடுகளின் நாளான இன்று அவருடைய திருப்பாடுகளை தியானித்து இயேசு ஆண்டவர் நமக்காக பட்ட துன்ப துயரங்களை நினைத்தும் பாரமான சிலுவை சுமந்து கல்வாரி மலையில் இரத்தம் சிந்தி உயிரை தந்த தியாகத்தை தியானித்தும், இதோ இந்த பாடுகள் எனக்காக, ஆண்டவரே எனக்காக என்று சிந்திக்கிற நாள்தான் இந்த நாள். இயேசுவின் தூய இருதயத்திற்குரிய அன்பர்களாக நீங்களும் நானும் வாழ அந்த இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கிற நாள்தான் இந்த நாள். சகோதரனே, சகோதரியே, உன் பாவத்தால், உன் துன்பத்தால், உன் கவலையினால், உன் வேதனையினால் பல நேரங்களில் நீ சோர்ந்து போயிருக்கிறாயா? உன் வாழ்க்கையில் நீ நம்பிக்கை இழந்து காணப்படுகிறாயா? நான் ஆதரவற்றவன், ஏழை என்று சொல்லி வருந்துகின்றாயா? கவலைப்படாதே, உன்னை தேற்றிக்கொள், உன்னை உறுதிப்படுத்திக்கொள். உனக்காக உன்னை அன்பு செய்ய, உன்னை ஆறுதலும் தேறுதலும் படுத்த, உனக்கு நம்பிக்கை ஊட்ட ஒரு இறைவன் இருக்கிறார். அவர்தான் நம் மெஸ்ஸியா, நம் மீட்பர், நம் இறைமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக வந்தவர், நம்மை தேடி வந்தவர், நமக்கு தன்னுடைய அன்பை கொடுத்து அரவணைத்துக் கொண்டவர். அந்த இயேசுவின் இதயத்தை உணர்வோம், அவருக்கு நம்மை அர்ப்பணம் செய்வோம். இந்த நாளின் ஆறுதல் தேறுதலை பெறுவோம். நம் செயல்கள், நம்முடைய பயணங்கள், நாம் மேற்கொள்ளுகிற முயற்சிகளை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். குறிப்பாக உலக நாடுகளிடையே நடந்து கொண்டிருக்கிற போர் மிக பெரும் அச்சுறுத்தலை நாளுக்கு நாள் தந்து கொண்டிருக்கிறது. நம்மிடையே பற்றாக்குறைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவா, இந்த உலக நாடுகளிடையே சமாதானத்தை தாரும், அமைதியை தாரும் என்று மன்றாடி வேண்டி ஜெபிப்போமாக. ஆமென்.